அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சொல்யூஷன் நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டு பிரச்சனையை வந்து வேலை செய்யற வீட்டுகள்ல சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஏன் சொன்னா சொன்னாதான் அவங்கள நம்மள வந்து ஒரு கேவலமா மட்டமா அப்படின்னு கீழ்த்தரமா. சரி, இதுல என்ன நடந்துச்சு சொன்னோன்னு சிரிக்கிற மாதிரி நடந்துச்சு. சரி, அப்போ நம்ம வீட்டு கதையை சொல்றதுனால தான் இப்படி நடக்குதா? அப்ப சொல்லல நடக்காதா அப்படின்னு கிடையாதுல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது இதுன்னு பார்த்தோன்னா எதோ சொல்லுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல. இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம். ரைட்? வேற யாருன்னா சொல்லுவா? யா, அவங்க டைரக்டர் அனுப்புங்க மைக்க. ஏன் நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நாடகம் பார்க்குற மாதிரியே உட்காந்துக்கிறது, கையில் பூ கொடுத்தா பூ கட்டினே பார்ப்பீங்க பொழுது. அடுத்த தடவை பூ கட்டுவோம். ஓனருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன், ஹஸ்பண்டுக்கு மறுவாழ்வு மையம். ஓனருக்கு போலீஸ் ஸ்டேஷன், ஹஸ்பண்டுக்கு மறுவாழ்வு. எத்தனை நாள் தான் நம்மளும் போய் உக்காந்து பாரு, அதில் பாரு, பாட்டியிலேருந்து ஆரம்பிச்சு அம்மாவும் பொண்ணு 3 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் பண்ணுவோம் 3 தலைமுறையே அப்படியே பேசினா நீ ஒன்றும் தான் பண்ண மாட்டேன். 3 தலைமுறையும் என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவோம்லாம் இல்லை, நிறைய இருக்கு பண்றதுக்கு. இல்லை என்ன பண்ணலாம், அவங்க சொன்ன மாதிரி தப்பு பண்ணோன்னா தண்டிக்கலாம். ரைட்? நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறேன். அதுக்குன்னு என் புருஷன் குடிச்சிட்டே இருக்கானா, ஒரே நிமிஷம் மைக் கொடுங்க. எது சொல்றாங்க அம்மாவின் வாதத்தை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். எதிர்த்தரப்பு வாதம் என்ன என்று கேட்கலாம். சார், என்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் அப்போ விட்டுடுறோம். பணம் இருக்கிறதுக்கும் அவங்க அமைக்கிறாங்க. அப்போ எங்களை தப்பா தானே நினைக்கிறாங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட பணமே தேவையில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம என்னதான் சொன்னாலும் போய் நம்மள கேட்கவே மாட்டாங்க. நம்மள சொல்றத உண்மை நம்பவே மாட்டாங்க. அப்படின்னு போது என்ன பண்ணலாம், அப்ப அங்க ஸ்டேட் டைரக்ட் போங்க. நம்ம இந்த வாதம் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏதோ ஒன்று சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல வந்து நம்ம குடும்ப விஷயத்த வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. அது உங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் தவிர வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க உங்களோட வீக்னஸ் தான் யூஸ் பண்ண பார்த்துப்பாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ 1 நாள் 2 நாள் வந்து ஏதோ பரவாயில்ல அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும்ன்ற ஸ்டேஜ்ல 2 அடி அடி கொடுத்துட்டு சும்மா இருந்துருங்க. அது உங்க கையை மீறி போச்சுன்னா டேக் ஆக்ஷன். அதே மாதிரிதான் அவங்க சொன்னது மாதிரிதான். நீங்க வந்து சரி காசு இருக்கவங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு சொல்லி பாரு, அப்படியே விட்டு போனா விட்டு போக கொட்டுறவன் கொட்டிட்டு தான் இருப்பான். இப்ப நீங்க விட்டு போறீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர், சரி 10 பேர் அவங்க அமுக்கினா கூட 11வது ஆள் அமுக்க முடியாது. ரைட்? அப்போ வந்து நம்ம அதெல்லாம் விட்டு கொடுக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டா அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாகணும். 100ல ஒருத்தருக்கு ஆக்ஷன் எடுத்தா கூட அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். அதனால கண்டிப்பா நம்ம அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாகணும் அவங்க சொன்ன மாதிரியே. சரி, ரைட். இப்போ வந்து லாஸ்ட் சீன் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் வந்து அந்த பொது ஹியூமன் ரைட்ஸ் பேசிக்கா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை யாராவது ஒருத்தரால குரல் கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கமிட்டி, ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமாவது அவங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணும். அதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, பொது அறிவு, கொஞ்சமாச்சும் ஒரு பேசிக் பொது அறிவு, நல்லா டைம் ஒதுக்கி கொஞ்சம் நல்லா பேப்பர் படிங்க. டிவியில் சீரியல் மட்டும் பார்க்கறதுக்கு இல்லை, நியூஸ் பாருங்க, பேப்பர் படிங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளலான்றது ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். அந்த விழிப்புணர்வு இருந்தாலே நீங்க அந்த நம்மளுக்குள்ள அது வந்துருச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி அதை காப்பாற்றலாம். ஒருத்தரால முடியலாம், கண்டிப்பா ஒரு குழுவா சேர்ந்து நம்மளை காக்கணும். நம்ம வந்து தனியா தான் தன்னிச்சையா பண்ண அவசியம் இல்லை. நீங்க என்ன தனியா போனா தானே பிரச்சனை. நமக்கு தான் நிறைய இயக்கங்கள் இருக்குல்ல. அந்த அம்மா ஒரு இயக்கம் சொன்னாங்க. என்ன இயக்கம் அது? அது மாதிரி நிறைய இயக்கம் இருக்கு. நீங்க வந்து நமக்கு வந்து உதவி செய்யறதுக்கு நிறைய இயக்கங்கள் இருக்கு, பெண்கள் அமைப்புகள் இருக்கு. அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்னன்னு தெரியுமா, நம்ம அமுக்குவாங்கன்னு நினைச்சு நம்ம எதுவும் பண்றது கிடையாது. நம்ம அதை வந்து பண்ணோம்னா கான்டாக்ட் பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வரும். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க, வில்லேஜ்ல இருக்கிறவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்காங்க தெரியுமா, இன்னும் உன் பொண்ணு வந்து இவ்வளோ வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு புரளி கலப்புறாங்க தெரியுமா. அதனாலே வந்து படிக்கிறாளோ இல்லையோ 18 வயசுல எவன் இருக்கிறானோ தெரியல, அவனை கல்யாணம் பண்ணி குடிக்கிற வேலை தான் இது. எங்க வீட்டான நிறையவே நடக்குது. அது மாதிரி வந்து நீங்க அப்படி இருக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுன்றதுனா, இப்போ நான் வந்து போல்டா பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல வந்து
இது மாதிரி வந்து சொல்லி கொடுக்கணும், இது மாதிரி வந்து இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா வந்து இப்போ இதுல ஒரு சில பேர் வந்து பேசுறதுக்கே கூச்சப்படுவீங்க, கரெக்டா? அதனால வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. வீட்டுல நீங்க உங்க வீட்டுல எல்லாருக்குமே பசங்க இருப்பாங்க. அந்த பசங்களை வந்து நீ தைரியமா இருமா, உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ எங்க வேணாலும் போ, தைரியமா ஃபேஸ் பண்ணு, நீ நல்லா படி, நான் உனக்கு கரெக்ட் ஏஜ்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுதான் நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு சட்டம் போட்டாலும் அந்த 18 வயசுக்கு உள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க, 2 குழந்தை கையில. அதுக்குள்ள என் பேர பேத்திகளை பார்க்க கூடாதா? நீங்க உங்களுக்குள்ள உங்க பசங்க மேல இருக்கிற நம்பிக்கை உங்க பசங்க மேலேயும் வைங்க, உங்க மேலேயும் வைங்க. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்காதீங்க எப்பயுமே. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ வந்து யாரோட பொண்ணு இது? யாரோட பொண்ணு? வரல. பட்